அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் சுகநல ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். இன்றைக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் அப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் மேலே ஒரு பயம் இருந்தால் எந்த ஒரு குற்றத்தையுமே செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு தப்பையும் செய்ய மாட்டாங்க, தவறான யோசனைகளிலும் ஈடுபட மாட்டாங்க. கர்த்தருக்கு பயந்துட்டா ஞானம் வந்துடுது. இப்போ கடவுள் பயம் இருந்ததுன்னு வைங்களேன், ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். எந்நேரமும் எந்த ஒரு செயலை செய்தாலும் கடவுளை நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடவுளுடைய கண் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா எந்த மனுஷனும் ஒரு தவறான காரியங்களை செய்ய மாட்டாங்க, போய் பேச மாட்டாங்க. தவறான காரியம், குற்றமான காரியம், மனசுக்கு எதெல்லாம் இது தப்புன்னு தோணுதோ அதை எதையும் செய்ய மாட்டாங்க. அப்போ எதுவுமே தவறு எதுவுமே செய்யலைன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக ஞானம் உண்டாயிடுது பாருங்க. கடவுளுக்கு பயந்துட்டா எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க. அடுத்தது மனுஷனுக்கு ஞானம் வந்துடுது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் ஆரம்பித்து அவர்களுக்குள்ள அது ஸ்திரப்படும், பலப்படும். அது இன்னும் என்ன பண்ணும், உறுதியாக தூணாக அது நிற்கும். அப்போ எப்படியாப்பட்ட போராட்டம், சஞ்சலம், கஷ்டம், துன்பம், எப்படியாப்பட்ட காரியங்கள் எது வந்தாலும் அந்த மனிதனை அசைக்க முடியாது. அதிலே அந்த மனிதன் ஸ்திரமாக நிற்பார், உறுதியாக இருப்பார் எந்த ஒரு காரியத்தில். முதல்ல கர்த்தருக்கு பயந்துட்டா மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாகவே நடக்கும் பாருங்க. ஞானத்தோடு செயல்படுவோம், அநேகருக்கு நம்ம ஆலோசனை சொல்லுவோம். அப்படி நம்மளை ஆண்டவர் மாற்றிடுவாங்க. நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம், ஞானத்தில் ஆண்டவர் நம்மளை உயரத்தில் வைப்பார். ஞானத்தோடு நடந்து கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.